அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்ப இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா கையில ஃபோனை கொடுத்து வீடியோ பார்த்து ரீல்ஸ் பார்த்து இந்த மாதிரி தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துருக்கீங்க? அவினாசி. அவினாசிலேருந்து பார்த்தீங்கன்னா தம்பி 11வது தான் படிக்கிறாரு. பட் பார்த்தீங்கன்னா இவர் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 8th இருந்தே ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈஸி ஜாக்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான். அவங்க ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுனாலோ இந்த மாதிரி ஒரு டயரை கழட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆள் கிடைக்காம இப்போ நிறைய வண்டியெல்லாம் வச்சுருக்காங்கன்னா இப்போ டயர் கழட்டுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணி வண்டியோட ஹைட்ராலிக் பவர்லேயே வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியாக லிஃப்ட் பண்ணி இப்போ டயர் கழட்டணும்னா ஈஸியாக ஒரே ஆள் லிஃப்ட் பண்ணி கழட்டிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு இனோவேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. இது எப்படி ஆப்ரேட் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வீடியோட கடைசியில் வந்து அட்டாச் பண்ண பாருங்க. இப்போ வந்து தம்பி எதனால இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து கண்டுபிடிச்சாரு, ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக கேட்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பியை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அவரோட இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் தான் கூட கீழே நான் லிங்க்கில் போடுறேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. என் பேர் ஸ்ரீநந்துங்க. ஓகே. அவினாசி பக்கத்தில் வேட்டுவாளைங்கிற கிராமத்துலேருந்து வரேங்க. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்டுங்க. 11th ஸ்டாண்டர்ட். சரி, இப்போ இந்த மிஷின் வந்து என்னது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். இது வந்து ஈஸி ஹைட்ராலிக் ஜாக்குங்க. இது எதுக்காக நான் கண்டுபிடிச்சேன்னா, டிராக்டர் ஜாக்கி வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி லிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லை பம்ப் பண்ணி லிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாமல் இது வந்து பின்ன டிசி வால்வில் கனெக்ஷன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணோம்னா டிராக்டர் லிஃப்ட் ஆகிக்குங்க. அதுக்கு வேண்டி கண்டுபிடிச்சேங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இந்த ஒரு மோகத்தில் இருக்காங்க. பட் நீங்கள் இந்த ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு செட்டப் கண்டுபிடிக்கணும் இப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? கொரோனா டைமில் 2 வருஷம் லீவுங்க. எங்கள் சொந்தக்காரெல்லாம் டிராக்டர் ரிலேஷனில் வச்சுருக்குறாங்க. நான் அவங்க கூட சின்ன வயசுல நான் இந்த சைஸில் இருக்கும்போதுலாம் டிராக்டருக்குள்ளே எல்லாம் ஏறி போயிடுவேங்க. அவ்வளோ ஓட்டுறக்கு எல்லாத்துக்கூடயும் போயிடுவேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. நானும் மாமாவும் போகும்போது பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ஒரு நாளே ஆயிடுச்சுங்க. அது கல்வி மாதிரி இருக்கும். அந்த கொரோனா டைமுங்கும் போது பஞ்சர்காரர் யாருமே வரலிங்க. கடைசியாக தான் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி அது அப்போ வந்து எங்கள் மாமா ரொம்ப சிரமப்பட்டாருங்க. அப்போ வந்துச்சுங்க இந்த ஐடியா. அப்புறம் வந்து எனக்கு 8th வந்து எனக்கு இந்த யோசனை வந்துச்சுங்க. 10th ஸ்டாண்டர்டில் பண்ணுங்க. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க. இப்போ இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இது இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்கள் இப்போ ஒன்று இது ஒரு ஃபைனலாக ஒரு அவுட்புட் எடுத்து வந்திருக்கீங்கன்னா இது சக்ஸஸ் ரேட்டு. இதுக்கு முன்னாடி வந்து 2-3 டெஸ்ட் பண்ணி அது ஃபெயில் ஆகிருக்கீங்க. இது எவ்வளோ டைம் உங்களுக்கு எடுத்துக்கிச்சு இது மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வண்டிக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு? சக்ஸஸ்ஃபுல்லாக 6 month ஆயிடுச்சுங்க. 6 month. ஃபர்ஸ்ட் பீஸ் செஞ்சு அது ஃபெயிலியர் ஆகி அடுத்தது கொண்டு போய் ஆல்டர் பண்ணி 6 month ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ நான் இந்த மிஷின் நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா, இப்போ எண்ட் யூஸர் பார்க்குறவங்க வந்து இந்த மிஷின் வாங்கிட்டு போகிறாங்கன்னா யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கெல்லாம் தேவைப்படும், யாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக? தேவைங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுங்க. மெயினாக தேவைப்படுறது வந்து இந்த கேஜிவியில் வந்து அப்போதைக்கு கழட்டி மாட்டி ஓட்டுறவங்க, டெய்லரு, டிராக்டர் பஞ்சர் ஆகுங்க. ஒர்க் ஷாப் காரெலாம் வந்து நல்லா பஞ்சர் கடைக்காரரு அவங்கள வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷின் வந்து இருக்குல்ல, ஆமாங்க. இது வந்து இப்போ யாராவது ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்டியாக இருக்கணும் மிஷின். ஆமாங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து இப்போ வெளியூருக்குலாம் ஒரு மாதம் இப்போ எல்லாம் பேலர் சீசன் ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஆமாங்க. ஒரு மாதம்லாம் போகிறாங்க அப்படின்னா எடுத்துட்டு போறவங்களுக்கு யூஸ் ரொம்ப வெயிட்டா இருந்தாலும் ரொம்ப வெயிட்டு போக முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளோ, இதோட வெயிட் எவ்வளோ, இதோட ஸ்பேஸ் ஆக்குபை வந்து எவ்வளோ பிடிக்கும்? இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 டன்னுங்க. ஓகே. அதாவது லிஃப்டிங் கெப்பாசிட்டி 5 டன்னுங்க. நீங்கள் ஒரு டிராக்டர் வந்து ஃபுல்லாக ஒரு டிராக்டர் சென்டராக வச்சு கூட தூக்குற அளவுக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ தூக்க போகிறது இல்லைங்க. வீலுக்கு வீல் வச்சு தூக்கும்போது அவ்வளோ தேவையில்லைங்க. நாங்கள் இதை கெப்பாசிட்டியில் தான் போட்டு தந்துருக்குறேங்க. அதனால அந்த இது பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 to 20 kg. 15 ஓஸோட சேர்த்து 15 to 20 kg வருங்க. இதோட இடம் வந்து எவ்வளோ இடம் பிடிக்கும்? ஒரு இப்போ டூல்ஸ் பாக்ஸில் போட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ இடம் பிடிக்கும்? இப்போ நார்மல் எல்லா வண்டிக்கும் நார்மல் ஜாக்கி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த இதுக்கும் எவ்வளோ இடம்? 2 ஈக்குவல். அதை விட கொஞ்சம் பெருசாக தேவைப்படுங்க. அது 2க்கு 2 தேவைப்படுதுன்னா இது ஒரு 4க்கு 4ங்க. ஹோஸ் கீழே வச்சு ஹோஸ் மேலேயே சிலிண்டர் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாதுங்க. அந்த மாதிரி தேவைப்படுங்க. சரி, இப்போ இதெல்லாம் இப்போ யாருக்கெல்லாம், அதாவது இப்போ ஒரு ஒரு பஞ்சர் ஷாப் வச்சுருக்குங்க, ஒரு ஷோரூம் வச்சுருக்கேன், இவங்களுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு அது ஜென்ரலாக இப்போ ஒரு வண்டி 2 வண்டிலாம் வச்சுருக்காங்களா, அவங்களுக்குலாம் இது எந்த வகையில் யூஸ் ஆகும்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஜிவில் போட்டு சேத்துல ஓட்டுறவங்களுக்கு ரெகுலராக தேவைப்படுங்க இது. மற்றபடிக்கு எல்லாரும் பஞ்சர் ஆச்சுன்னா அவ்வளோ தேவைப்படாதுங்க. இப்போ இதில் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நிறைய வீடியோ அந்த சேத்துக்குள்ள மட்ஃபீல்டில் ஓட்டும்போது வண்டி உள்ளே இறங்கிடுது இல்லையா? இப்போ அந்த மாதிரி இடத்துல இது எப்படி யூஸ் ஆகுமா?
அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சிரமம் தாங்க, யூஸ் ஆகாது. ஏன்னா அது முதல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் சுத்தமாக கம்மியாக இருங்க. இதை லேண்டுனா டிராக்டர் போய் இப்படி உட்காந்துருச்சுன்னா இந்த கேப்பில் வந்து அதை வைக்க முடியாதுங்க. அதுக்கும் இது யூஸ் ஆகாதுங்க. நீங்கள் டயர் கழட்டி மாட்டுறக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்க. ஒவ்வொருத்தர் கிரீஸ் வந்து டிராக்டர் மேலே தூக்கி வச்சு கிரீஸ் அடிப்பாங்க, அதுக்கு யூஸ் ஆகுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டிப்பர் டைலர் போட்டு ஓட்டுறாங்களா? ஆமாங்க. டிப்பரை வந்து லிஃப்ட் பண்ண முடியுமா? லோடோட இருக்கும்போது ஃபுல் லோடோட லிஃப்ட் பண்ணலாங்க. லிஃப்ட் பண்ணலாங்க. சரி, இது வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு மினிமம் வந்து எத்தனை பேர் இருந்தா போதும்? ஒரு ஆள் போதுங்க. ஒரு ஆளே அதிகம் தாங்க. ஒரு ஆள் போதும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈஸி ஜாக்கோட பாத்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலா வந்து இதுல என்ன இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கு, இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும், யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பியே பார்த்தீங்கன்னா வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து வண்டி எப்படி லிஃப்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக டயர் எப்படி லிஃப்ட் பண்ணுறது, ரெண்டு டயர் போத்தா எப்படி லிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டெமோ வந்து லைவாகவே ஒரு டெமோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேலுக்குமே வந்து அவைலபிளாக வச்சுருக்காரு. இவர் வந்து மேக் பண்ணி இது வந்து செல்லிங் ப்ராடக்டாகவும் வச்சுருக்காரு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு பஞ்சாக இருக்காது. இந்த ஒரு ஒர்க் ஷாப் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக்ஸ் இருப்பாங்க, இந்த பஞ்சர் ஷாப் இருக்குங்க, இந்த டிராக்டர் இதில் அதாவது டிராக்டர் இந்த டாப்பு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜாக்கி வச்சு தான் வண்டியை லிஃப்ட் பண்ணி டயர் கழட்டுறீங்க. டாப் போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டயரை கழட்டிட்டு தான் வந்து அந்த இது சைடு பட்டை ஏற்றுறீங்க இல்லையா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஜாக்கி வச்சு தூக்கி இது பண்ணுறதுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே இதுதான். இதை வந்து நீங்க நார்மலா கூட ஒரு எக்ஸ்டர்னல் பம்ப் வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. தனி உங்களுக்கு வண்டி தான் இப்போ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலுக்குள்ள யூஸ் பண்றீங்க, ஒரு ஒர்க் ஷாப்ல தேவைன்னா டிராக்டர் இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்க ஒரு ஹைட்ராலிக் பம்ப் எக்ஸ்டர்னல் பம்ப் இருந்தாலுமே தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல கனெக்ட் பண்ணி டைரக்டா கூட யூஸ் பண்ணலாம். நீங்க அப்படியே கூட ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி செட்டப் கூட நீங்க பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நீங்க எந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு சேலிங்க்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இல்லை இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், எதுக்கெல்லாம் தேவை, உங்கள் வண்டிக்கு என்ன மாதிரி தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் தம்பிகிட்டே டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். அவரே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். பிடிச்சிருந்துச்சி மிஷின் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொரியர் ஆப்ஷன் இருக்குல்ல, எல்லா ஆப்ஷனும் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி 2-3 ஸ்டேட் எல்லாருமே வந்து கொரியர் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக தம்பி வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.